ரோமி அவங்க கணவர் ஜேக்கப் மேலே சவாரி பண்றதோட படம் ஆரம்பிக்குது. அவங்க கூந்தலை இப்படி அப்படின்னு அசைச்சு விளையாடுறாங்க பாருங்க. 19 வருஷமா ஒன்னா இருந்தாலும் காதல் அப்படியே தீராம இருக்கு. ஆனா ஜேக்கப் தூங்கிட்டதும் ரோமி அடுத்த அறைக்கு போய் சீரியல் பார்த்துட்டு சின்ன சின்ன காரியங்களை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் அவங்க பெண் சக்கரவர்த்தி ஸ்பீச் பிராக்டிஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, பிள்ளைகளுக்கு காலை உணவும் மதிய உணவும் செய்து கொடுத்து கணவர் ஜேக்கப் கூட நோரா இசபெல்லன்னு அவங்க மகள்களோடு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போறாங்க. ரோடுல போறப்போ ஒரு காட்டு நாய் அவங்களை நோக்கி வருது. அப்போ ஒரு கொள்ளை அழகான ஆளு வந்து நாயை அடக்கி வைக்குது. லான்ச் லேட் ஆகுது. ஆனா அவங்க அசிஸ்டன்ட் எஸ்மி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கா. ரோமிதான் டென்சைல் கம்பெனியோட சிஇஓ. கிடங்குக்கு ரோபோ உருவாக்குற கம்பெனி. அவங்க புது ப்ராடக்ட் அமேசான் வேலையாளர்களை வேலையை போக வைக்குது. எஸ்மி புது இன்டர்ன்ஸை ரோமிக்கு அறிமுகப்படுத்தினா. சாமுவேல் ரோமி ஸ்பீச் உண்மையானதா இல்லைன்னு கேட்டதும் எஸ்மி அவங்களை அங்கிருந்து கொண்டு போயிட்டாங்க. ரோமி அந்த ஆம்பளைய பாருன்னு கொஞ்ச நேரம் அதிகமா பார்த்தாங்க. பிறகு அந்த இன்டர்னை பார்த்து கஃபி போடுடான்னு கட்டளையிட்டாங்க. அவனும் நல்ல பையன் மாதிரி போட்டு தந்தான். சாமுவேல் நாய்க்கு பிஸ்கட் கொடுத்ததால் தான் அது அடங்கியதுன்னு சொன்னான். உங்களுக்கும் வேணுமான்னு கூட ஜோக் அடிச்சான். அம்மா, அவன் பாட்டி ஆகலாம் போலிருக்கு. அடுத்த நாள் இரவு ஜேக்கப் மறுபடியும் உபர் கூப்பிட்டான். ரோமி, எப்படி என்ன ஆளு செய்யணும்னு சொல்றேன், அப்படி செய்ன்னு கட்டளையிட்டாங்க. ஜேக்கப் சிரிச்சு, எனக்கு வில்லன் மாதிரி தோணுது, முடியாதுன்னு சொன்னான். கடைசியா ரோமி விட்டுட்டாங்க. பாட்டியில நான் சைக்கிளோட வளர்ந்தேன்னு சொன்னாங்க. எஸ்மி அதிர்ச்சியா போய் கருப்புக்காரங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. பிறகு சாமுவேல் ரோமிய புகைப்பிடிக்க வெளியே வந்தான். நான் உங்கள புரோகிராம்ல மெண்டாரா சொன்னேன்னு சொன்னான். ரோமிக்கு ஆச்சரியமா போச்சு. அவங்க அந்த புரோகிராம்ல இருக்காங்கன்னே தெரியல. எல்லாரும் நடனமாடுறப்போ சாமுவேலோட டை தரையில விழுந்தத பார்த்தாங்க ரோமி. அடுத்த நாள் ஆபீஸ் கிளீனிங்ல சாமுவேலோட டை எடுத்து தன்னோட ரூம்ல வச்சு வாசனை பார்த்து வைச்சிட்டாங்க. அவள் தன்னை அந்து விரல் உற்சாகத்தோடு சுகமாக வைத்துக் கொள்ளும் போது அவள் உடல் அழகு அவளுக்கு மனநலம் போலவே முக்கியம். சரி, அதனால முகத்துக்கு இன்ஜெக்ஷன், கிரையோஃப்ரீஸ் சிகிச்சை எல்லாம். தெராபி செஷன் கூட போறா. குடும்ப புகைப்படம் எடுக்கிறாங்க. ஆனா இசபெல்லா அம்மா இளமையா காண்கிற சிந்தனையை கலாய்க்கிறா. சரி, ஆனா இசபெல்லா அடுத்த நாள் லிஃப்ட்ல போறப்போ சாமுவேல் அவங்க முகத்துல சின்ன புள்ளிகள் காண்கிறான். உனக்கு அது வேண்டாம்னு சொல்றான். செவ்வாய்க்கிழமை முதல் கூட்டத்துல என்ன சொன்னேன்னு ஞாபகப்படுத்துறான். எஸ்மி ரோமியோட முகத்துல கிரீம் போடுறப்போ செவ்வாய்க்கிழமை ப்ரோமோட் பண்ற வாக்குறுதியை ஞாபகப்படுத்துறா. ரோமி சாமுவேலோட 10 நிமிஷ அறிமுகத்துக்கு போறா. அரை சவுண்டு ப்ரூஃப். அவங்க இருவரும் தனியா. சாமுவேல் ரொம்ப லேட் பேக். ரோமி எப்படி கம்பெனி கட்டினாங்கன்னு பேசுறாங்க. பிறகு ரோமி பாஸ் ஆயிருக்கிறது பத்தி பேசுறாங்க. சாமுவேல் சொல்றான், ரோமிக்கு சொல்லிக்கிட்டே இருக்க பிடிக்கும்னு. யோ மிஸ்டர் 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரே. ரோமி சிவந்து போய் போக முயற்சி பண்றா. சாமுவேல் அவளை அங்கேயே நிறுத்திவிடுகிறான். அப்புறம் அவன் முத்தத்திற்கு சாய்ஞ்சப்போ அவள் திரும்பவும் முத்தம் கொடுத்தா. அதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்டு அறையில இருந்து போயிட்டா. ரோமி இரவு நடுவுல எழுந்தா. இசபெல்ல வீட்டு பக்கத்துல இருக்கிற பையன் ஒபிலியா கூட இருக்கிறத பார்த்தா. அடுத்த நாள் இசபெல்ல ஒபிலியா கூட சும்மா சந்தோஷமா நேரம் போக்கினேன்னு சொன்னா. ஆனா அவளுக்கு மேரின்னு ஒரு பொண்ணு மேல காதல்னு சொன்னா. அம்மா மகள் 2 பேருமே ஏமாத்தறாங்க. சரியா அம்மா மகள். ஆபீஸ்ல சாமுவேல் ரோமிட்ட திரும்பவும் போய் சொன்னான். 2வது மென்டரிங் செஷன் இமெயில் ரிப்ளை பண்ண சொல்லி. ரோமி ஒதுங்க முயற்சி பண்ணா. ஆனா அவன் சொல்லுற வரைக்கும் விடல. அப்புறம் ரோமி யோசிச்சு சொல்றேன்னு சொன்னா. ரோமி நாடக அரங்கத்துக்கு போனா. ஜேக்கப் டைரக்டரா வேலை செய்யற இடத்துக்கு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச எமிலியா பெரஸ் படத்தை மறு ஆக்கம் பண்றாங்க. ஜேக்கப் சர்ப்ரைஸ் ஆனான். ரோமி வேலையிடத்துக்கு வர மாட்டாங்கன்னு தெரியும்ல. ஒரு இரவு வெளியில ரோமி அவங்க காலேஜ் கூட உட்கார்ந்து இருந்தப்போ சட்டன்னு ஒரு டம்ளர் பால் கொடுத்தாங்க. அவ ஆர்டர் பண்ணலன்னா சர்ப்ரைஸ் ஆனா உடனே யாரு கொடுத்தாங்கன்னு புரிஞ்சுச்சு. சாமுவேல பார்த்தபடியே ஒரு ஒற்றை வாங்கி குடிச்சிட்டா. அப்புறம் சாமுவேல் அவள் பக்கத்துல போய் சொன்னான், அட போங்கடா, நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு நாடக வெற்றிக்கு அப்புறம் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ண வச்சாச்சு. ரொம்ப சந்தோஷமா ஜேக்கப் கூட நடிகர்களையும் ரோமி பாராட்டினா. ஆனா வேலைன்னு சொல்லிட்டு சீக்கிரம் போயிட்டா. ஜேக்கப் ரொம்ப வருத்தப்பட்டான். அவங்க கண்டிப்பா இருக்கணும்னு அவனுக்கு ரொம்ப வேணும். ஆபீஸுக்கு போனா சாமுவேல் கடிதம், மறுநாள் சந்திக்கணும்னு. ஒரு சும்மா இருக்கிற ஹோட்டல்ல அவன் காத்திருக்கிறா. அவன் தப்பு பண்றத நிறுத்த சொல்லணும்னு தான் வந்தேன்னு சொல்றா. அவன் சின்ன பையன், எனக்கு வலி வேணாம்னு சொல்றா. ஆனா சாமுவேல் ஒரு ஃபோன் கால்ல ரோமி எல்லாத்தையும் தொலைச்சிடுவா என்ன தெரியும். அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முழங்காலில் மண்டியிட சொல்றான். ரோமிக்கு சந்தேகம்தான். ஆனா சாமுவேலை முத்தமிட்டா. அவனுக்கு அது பிடிக்கல. சண்டை போட்டு அவளை தரையில் விழுத்திட்டான். கையில சாப்பாடு கொடுத்தான். ரோமிக்கு பாட்டியா நடத்தப்படுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படித்தான் நடந்துக்கிறா. தொட ஆரம்பிச்சா. சிறுநீர் கழிஞ்சிடும் போல நினைச்சா. அப்புறம் அவள் அழுதா. அவன் தழுவி ஆறுதல் சொன்னான். அப்படித்தான் அவங்க லவ் ஆரம்பிச்சது. அவன் சிறுநீர் கழிக்கும் போது கூட பாத்ரூம் போனா. ரொம்ப விசித்திரமா இருந்தது.
சரி பாருங்க. பாத்திரங்கள் எல்லாம் உடைஞ்சு போச்சு. ரோமி 4 காலிலும் நடந்து அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும். அட போங்கடா. ஆனா ரோமி வீட்டுக்கு போறாள்ல, அருமையான குடும்பம். நம்ப முடியல. அவங்க அவளை கட்டி கட்டி வச்சிருக்காங்கன்னே தெரியல. ஒரு நாள் வீட்டுக்கு போனா சாமுவேல் அவங்க குடும்பத்தோட உட்கார்ந்திருக்கான். அடடா, ரோமி லேப்டா மறந்துட்டா, அதை சாமுவேல் கொண்டு வந்தான்னு சொல்றான். அப்புறம் ஜேக்கோப் பொண்ணுங்க சாமுவேல ட்ரெக்கிங் போக சொல்றாங்க. காரில ரோமி சாமுவேல் வீட்டுக்கு வராதேன்னு கடுமையா சொல்றா. அவங்க குடும்பம் எல்லாம் முன்னு. சாமுவேல் கடுப்பா இருக்கான். காதல் பொறாமை. அவனுக்கு ரோமி வேணாம்னு சொல்றான். அவ அம்மாவ மாதிரி இருக்காளாம். அடேங்கப்பா. ரோமி ஆச்சரியத்துல உறைஞ்சு போட்டா. அவனை பாதுகாக்கணும்னு சொல்றா. அவன் ஒரு சிசு மாதிரி இருக்கானாம். எல்லாமே ஒழுங்கா இருக்கணும்னு சொல்றா. அப்புறம் சாமுவேல் வேற டிபார்ட்மெண்ட் மாறணும்னு சொல்றான். ரோமி வேண்டாம்னு சொல்றா. ஏன்னா கேள்வி கேட்பாங்க, விசாரணை நடக்கும், எல்லாத்தையும் இழக்க நேரும். ஒரு நாள் ஜேக்கோப் அவன் பொண்டாட்டிய முதுகை முறிக்கணும்னு ஆசைப்படுறான். ரோமி சகிச்சுக்க முடியாம போட்டா. இப்ப என்ன ஆகும்? அவள் அவனை பார்த்து, எனக்கு உன்னால ஒரு தடவை கூட சந்தோஷம் இல்லன்னு கத்திட்டா. அவளுக்கு கொஞ்சம் கூட புரியல. அந்த இரவே சாமுவேலை பார்க்க அவள் பார்ல போனா. அவனை அடுத்த நாள் காண முடியல. நான் சொன்னதுக்கு அர்த்தமே இல்லன்னு ஜேக்கபிட்ட சொன்னா. அவன், உன் கூறு பதற்றமா இருக்குன்னு கேலி பண்ணினான். பல நாட்கள் கழிச்சு ரோமி பொறுமையா இருக்க முடியாம சாமுவேலை பார்க்க சொன்னா. அவன், எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு மிரட்ட ஆரம்பிச்சான். ரோமி அவன் சொல்ற மாதிரி செய்தா மட்டுமே அவன் இருப்பான்னு சொன்னான். ரோமி மறுத்தா. வேற யார்கிட்டையாவது சொல்லி வேலையிடத்தை மாத்திக்கிறேன்னு மிரட்டினான். நம்ம ரெண்டுக்கும் சம்மதம்தான்னு சாமுவேல் அழுத்தமா சொன்னான். ரோமிக்கு இன்னும் சந்தேகம் இருந்தாலும் சாமுவேல் அவளை மேஜையோரமா உட்கார வைச்சு 2 விரல் வைச்சு அழுத்தினான். அவள், உன் சொல்றதுக்கெல்லாம் கேட்டேன்னு சொல்லுற வரைக்கும். அப்புறம் அந்த தொடர்பு சரியாயிடுச்சு. சாமுவேல் ரோமிய பாம்பு மாதிரி பராமரிச்சான். அவங்க 2 பேரும் செய்யும்போது கோட் வார்ட் அவள் கணவன் பேர். ஒரு தடவை அவள் நிலத்தில கொட்டப்பட்ட பால பாத்திரத்தை நக்கினா. அவன் அவள் முகத்துல இருந்த பாலை நக்கினான். அட போங்கடா. ட்ரெய்லர்ல ரொம்ப சூடா காட்டிருந்தாங்க. ஆனா இந்த காதல் எனக்கு வேண்டாம்டா. அவளுக்கு அந்த காதல் பேய் பிடிச்ச மாதிரி. இல்லன்னா குடும்பமே கலைஞ்சு போச்சு. இசபெல்லா பிறந்தநாள் பாட்டுல எஸ்மி சாமுவேல்ல கூட வந்தா. ரோமிக்கு கடுப்பு. சாமுவேல்ல அவளுக்கு சேர்ந்து வைக்க மாட்டேன்னு சொன்னா. அப்புறம் எஸ்மி ரொம்ப வெளிப்படையா இருக்கிற சூழல்ல அவங்களை பிடிச்சிட்டா. சம்பவம் தெரிஞ்சதும் ரோமி எஸ்மிட்ட எச்சரிச்சா. சாமுவேல் இன்னும் இன்டர்ன், நீ அவனை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கேன்னு சொன்னா. பின்னால வேலைன்னு பொய் சொல்லி கணவனை ஏமாத்திட்டு நடுராத்திரில கார்ல போனா. அவளுக்கு எந்த சிரமமும் இல்ல. கிளப்புக்கு போனா. அங்க நிறைய பேர் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவ சோர்ந்து போய் நின்னுருந்தா. ஒரு பொண்ணு தண்ணீர் கொடுத்து முத்தமிட்டா. சாமுவேல்ல கண்டுபிடிச்சா. 58 வயசுல அவங்க இருவரும் நடுநடுவுல ஆட்டமும் முத்தமும் போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு அமைதியான இடத்துக்கு போய் திறக்கையும் பிடிச்சுக்கிட்டாங்க. பேசிக்கிட்டே கட்டி புரண்டு போயிட்டாங்க. சாமுவேல் ரோமி எஸ்மே இரண்டையும் நேசிக்கிறான்னு ஒத்துக்குறான். ஆனா 2 பேரையும் வெவ்வேறா நேசிக்கிறான். காலை பொழுது பறந்து போச்சு. ரோமி வீட்டுக்கு வந்தாச்சு. இசபெல் எழுந்து இருக்கா. அவள் அம்மா மாறிட்டாங்கன்னு கவலைப்படுறா. ரோமி சரியா இருக்குன்னு சொல்றா. அடுத்த நாள் எஸ்மே அபார்ட்மெண்ட்ல வந்து நிக்கிறா. ப்ரொமோஷன் பத்தி பேச. ரோமி எப்பவும் மறந்துடுவா. சோ எஸ்மே ரோமிக்கும் சாமுவேலுக்கும் இருக்கிற காதல் உறவு பத்தி தெரிஞ்சுக்கிட்டா. ரோமி அதிர்ச்சியா இருக்கா. ஏன் அதிர்ச்சின்னா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எஸ்மே அவள் நல்ல பெயருக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்றா. அவளுக்கு ப்ரொமோஷன் வேணும். அவள் பாத்திரத்துக்கு தகுதியானது. ரோமி இந்த ரகசியம் வெளியில வந்துடும்னு பயந்து ப்ரொமோஷன் பண்றாங்கன்னு அவ சொல்றா. போஸ்ட் மூவ். எஸ்மே சொல்றா, அவங்க கம்பெனில பெண்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாக்குவாங்க. ரோமி சாமுவேலை பார்க்க கூடாது. எப்பவும் நல்ல உதாரணமா இருக்கணும். இந்த உண்மையால அதிர்ச்சியடைஞ்ச ரோமி ஜேக்கப் கிட்ட எல்லாத்தையும் சொல்றா. தன் தவறுகளை சரி பண்றதுக்கு தெரபி எல்லாம் பண்ணா ஒன்னும் பயன் இல்லைன்னு சொல்றா. அவள் யாக்கோ கிட்ட இருந்து அவளுக்கு வேணுறதை எடுக்க முடியலன்னு சொல்றா. அப்புறம் வேற ஆம்பளைய ஏறினா. பொய் சொல்றா. அது ஒரு அந்நியன், ஒரு தடவை மட்டும்தான்னு. அந்த பொருளை நீ உராய்ஞ்சு தேய்ஞ்சு போற வரைக்கும் உபயோகிச்சே. ரோமி சொல்றா, அதுல காமம் இல்ல, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதுல உள்ள சில்லென்ற உணர்வுதான் அவளுக்கு பிடிச்சிருந்தது. வேலை போச்சுன்னா, குடும்பம் போச்சுன்னா என்னன்னு. யாக்கோ கோபத்தோட, உன் சாமான்களை எடுத்துப்போ, நீ நம்ம குழந்தைகளோட வாழ்க்கைய கெடுத்துட்டேன்னு சொல்றாரு. அவங்க மாளிகையிலேயே இருக்கும்போது சாமுவேல் குளத்துல நீந்திட்டு இருக்கார். அவளை நீருக்குள்ள இழுக்கிறாரு. கைப்பிடிச்சுக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உள்ளே போய் பேசுறாங்க. அப்ப யாக்கோ அங்கே வந்துடுறாரு. அவ்வளவு சண்டை. யாக்கோவும் சாமுவேலும் மல்லுக்கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரோமி அவங்களை நிறுத்த முயற்சி பண்றா. சண்டை நிக்குது. யாக்கோ ரோமி சாமுவேலை பயன்படுத்திக்கிட்டாளான்னு நினைக்கிறாரு. ஆனா சாமுவேல் அப்படி இல்லன்னு சொல்றாரு. யாக்கோ பழுது ஆரம்பிக்கிறாரு. நெஞ்சு வலி. சாமுவேல் அமைதிப்படுத்த முயற்சி பண்றாரு. அப்புறம்தான் சாமுவேல் முடிவு பண்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல எஸ்மே அவ கனவு வேலையில உயர்வு வாங்கிட்டா. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய சந்தோஷம். இதையெல்லாம் ரகசியமா வச்சு பெண்கள் மேல போற பாதையை திறந்தா வச்சிருக்கா அவ.
அப்புறம் இசபெல் ரோமி இருக்க விடுமுறை வீட்டுக்கு போய் பார்த்தா சோஃபாவுல உறங்கிட்டு இருக்கா. எழுப்பி வீட்டுக்கு வருமாறு சொல்லி கெஞ்சிட்டா. ஏன்னா குடும்பத்துக்கு அவங்க தேவை. ஜேக்கப் பைபிள் படிச்சுட்டு வித்தியாசமா இருக்காராம். என்ன பிரச்சனைன்னு பெண்களுக்கு தெரியல. ஆனா இசபெல் அப்பா அம்மாவை மன்னிச்சுடுவாருன்னு நம்புறா. சரி, ரோமி பெண் சொன்னதுக்கு கேட்டு நாடக மேடைக்கு போய் ஜேக்கப் கூட பேசினா. தப்பு அவங்க பக்கம்தான்னு சொல்லி சமாதானம் பண்ணிட்டா. ஆபீஸுக்கு போனதும் ஒரு சக ஊழியர் சாமுவேல் வேற கம்பெனிக்கு போயிட்டான்னு சொல்றான். அதுக்கு ரோமி காரணம்னு குத்தி காட்டறான். அதுக்கு மேல வீட்டுக்கு வாங்கன்னு அவங்களை அழைக்கிறான். ரோமி அவனை போட்டு விரட்டிட்டா. அவமானப்படணும்னா பணம் கொடுத்து அவமானப்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டா. ஜேக்கப் எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா படுக்கையில கூட ரோமி வேற யாரையோ நினைச்சுக்கிட்டு இருக்கா.